ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இட்ஸ் பீன் லாங். ஸோ வி காட் இன் டு அனதர் வீடியோ. ரொம்ப நாள் ஆளே காணும்ல. நான் கொஞ்சம் வேலை அப்படி இப்படின்னு இருந்துட்டேங்க, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ வி ஆர் ஹெட்டிங் பேக் ஒன் மோர் ரைட் டுடே. ஸோ இட்ஸ் ஹாப்பி டு சி யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் மைக் மறக்காமல். ஓகே, டுடே நம்ம நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ஆமாம், என்னடா சைட் மிரர்லாம் வேறையா இருக்கு, இது என்ன டால் விண்ட் ஸ்க்ரீன் இருக்கு. ஸோ சின்ன சின்ன அப்டேட்ஸ் மட்டும் நான் பண்ணியிருக்கேன், ரொம்ப பெரிய அப்டேட்ஸ் இல்லை. ஸோ சின்ன அப்டேட்ஸ் தான். இந்த மிரர் மாற்றிருக்கேங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐ ஹேவ் எவர் மாடிஃபைட் இன் மை ஹிமாலயன் 450. ஸோ இந்த மிரர் சூப்பராக இருக்குது. ஸோ வியூஸ் எல்லாமே. இந்த மிரர் வந்து KTM 250 மிரர். ஆக்சுவலாக இங்கே வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் த்ரெட் இருக்கும். இந்த நெட் போல்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஃபீமேல் மேல் கனெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து அவுட் சைட் த்ரெட் வந்து ரிவர்ஸ், இன்சைட் த்ரெட் வந்து ஸ்ட்ரைட்டு. ஸோ இட் வில் பி ஆன் ஆப்போசிட். ஸோ இந்த நெட்டை வந்து நீங்கள் தனியாக அடிஷ்னலாக வாங்கிக்கலாம். ஆமாம், மோஸ்ட்லி எங்கேயும் கிடைக்கிறது இல்லை அப்படின்னாங்க. நம்ம ஊரில் கிடைக்காதுங்க. ஐயோ, ஹெட் பேக் டு பெங்களூர். ஸோ நம்ம பெங்களூர் போயிட்டு இந்த நெட்டு மட்டும் வாங்கி போடுற மாதிரி இருக்குது. ஆமாம், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. வழக்கம் போல் நம்ம முஜாஹித் ப்ரோ கிட்ட தான் போக போகிறோம், இதுக்கும் BLR பைக்கர்ஸ். ஸோ நான் அங்கே போகிற சின்ன சின்னத்துக்கும் அங்கே போகிறதுக்கு காரணம், நமக்கு இந்த நெட்டு போல்டு இது எதுவும் அடிப்படாது. ஸோ இது எல்லாமே அலுமினியம். ஸோ நம்ம எங்கே கை வச்சாலும் அடிப்படும். ஸோ அவரு அப்படி அடிப்படுற மாதிரி கட்டுறதில்ல. ஸோ it's need some intelligent and the knowledge skills. Moreover, அவங்க இதை பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ he is looking more aluminum bikes. ஸோ nuts and bolts are. ஸோ அதனால் அவங்களுக்கு இது பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு தெரியும் how to tally or whatever they want. கொஞ்ச நேரத்தில் அள்ளு விட்டுருச்சப்பா நமக்கு. ஸோ இந்த விண்ட்ஸ்க்ரீன் ரேலி விண்ட்ஸ்க்ரீன் ஆட்டோ லாகோடது நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், இதை நான் எங்கே வாங்கினேன் அப்படின்ட்டு. பட் ஆனால் எனக்கு இது ப்ரெஃபரபிள் இல்லை அப்படின்றது ஒரு 2 to 3 ரைட்ஸ்லேயும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து ஏர் எப்படி இதாகுதுன்னா டைரெக்டாக ஹெல்மெட்டோட வைசருக்கே அடிக்குது. ஸோ அதனால் என்ன ஆகுது, எனக்கு உள்ள மண்டை ஸ்கல் அப்படியே ஆடுதுங்க. சத்தியமாக பயங்கரமாக ஆடுது. ஸோ நான் இதை அகைன் பேக் டு ஸ்டாக்குக்கு நான் மாற்ற போகிறேன். நம்ம ஸ்டாக்கு என்ட்ருக்கு. ஸோ மேபி இந்த வாஷர் மட்டும் போயிடுச்சு. ஸோ நான் அதை மட்டும் வாங்குற மாதிரி இருக்கும், வாஷர் வாங்கி போடுற மாதிரி இருக்கும். ஸோ டேங்க் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இஷ்யூ. ஸோ இஷ்யூ ஹாஸ் பின் ரெக்டிஃபைடு. டேங்க் ஆர்டர் பண்ணியாச்சு, டேங்க் ரீச் ஆயிடுச்சு ஷோரூமுக்கு, ஐ மீன் கம்பெனி ஸ்டோருக்கு பெங்களூருக்கு. ஸோ எனக்கு மேனேஜர் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தார், இந்த மாதிரி டேங்க் வந்துருச்சுங்க, நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க, நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் எப்போ பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சாட்டர்டே போல் போய் மாற்றிக்கலாம், நமக்கு சாட்டர்டே சண்டே தானே ஃப்ரீ. ஸோ சாட்டர்டே போய் மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி இமெயிலில் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நான் சாட்டர்டே அரௌண்ட் 11 நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹோப் அன்னைக்கு போயிட்டு நம்ம டேங்க்கும் சேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு சர்ப்ரைசிங்லி ஒரு லாங் ரைடு ஒன்று பெண்டிங் இருக்குங்க, ஒரு 700 கிலோமீட்டர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ மேபி அதுதான். ஸோ நான் உங்களுக்கு அதை கொண்டு வரேன். ஸோ இந்த டைம் வந்து நான் கொஞ்சம் கிளாரிட்டி எல்லாமே நான் சேஞ்ச் பண்ணி ஐம் ஓன். எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணுங்க, ChatGPT கூட நான் கேட்க கிடையாது. நான் ஒன்றும் ப்ராக்டிஸ் பண்ணி, ஸோ இதுக்கு ஒரு 3 to 4 hours நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அது கரெக்டாக வரல அப்படின்ற பட்சத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ். ஸோ நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், இப்படிலாம் ஆங்கிள் இது பண்ணலாம், எல்லாமே நான் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஒரு ஃபைனல் அவுட்புட் நான் கொடுத்துருக்கேன் இப்போ. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ மோரோவர் நீங்கள் நிறைய சேஞ்சஸ் எதிர்பார்ப்பீங்க, என்ன இவன் பயங்கரமாக போட்டுட்டு இருக்கேன்னு அப்படின்ற சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோ வீலாக் வந்து உங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக நான் கொடுக்க போகிறேன். ஸோ இது வரைக்கும் யாரும் பார்க்காத வீடியோவாக நான் கொடுக்க போகிறேன். ஸோ அடுத்த வீடியோவுமே நான் டிஸ்டன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கவர் பண்ணுறது எல்லாமே நான் பண்ண தான் போகிறேன். இது ஏன் நான் கொண்டு வந்தேன் அப்படின்றத காரணம் வந்து நிறைய இருக்குங்க. ஸோ ஐ நீட் திஸ் ஆக்சுவலி.
ஸோ நம்ம சேனல் இப்போ வளர்ந்துட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ 1200க்கு மேலே நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தென் வெல்கம் டு அவர் ஃபேமிலி கைஸ். ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நான் இன்னும் புஷ் பண்ணி ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் தென் அவர் ஃபேமிலிஸை நம்ம உருவாக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ we are going man. ப்ராபப்ளி எனக்கு ரொம்ப விண்ட் அடிக்குதுங்க. ஆமா கண்டிப்பா இந்த வைசர் வந்து எனக்கு ஸ்ட்ரெயிட்டா இந்த கண்ணாடிக்கு அடிக்குது. ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிரெயின் இல்லை, ஹெட் ரொம்ப ஷேக் ஆகுது. ஆமா தலைன்னு சொன்னா நீங்க ஏதாவது சொல்லுவீங்கன்னா நான் ஹெட்டுன்னு சொன்னேன். இன்னும் இவன் தலையவே ஹெட்டுன்றானே அப்படின்ட்டு நான் ஏகே சாரா சொல்லலைங்க, என் தலையா சொன்னேங்க. டோன்ட் திங்க் எனி திங் பேட். எல்லாருமே இந்த R15ல அக்ரோபோவிக் சைலன்சர் மாதிரி சவுண்ட் போட்டுட்டு இருக்காங்க. ப்ரெஃபரபிளி அது ரெக்கமெண்டே கிடையாது. ரெக்கமெண்ட்னா அதெல்லாம் ட்வின் சிலிண்டர், ட்ரிபிள் சிலிண்டர், அப்புறம் 4 சிலிண்டர், 4 இன்லைன் சிலிண்டருக்கு தான் நல்லா இருக்கும். நம்ம சிங்கிள் சிலிண்டருக்குலாம் ஒரு சில இது மட்டும் தான் நல்லா இருக்கும். சிங்கிள் சிலிண்டர் அப்ப புல்லட்டுக்கு நல்லா இருக்காது அப்படின்னீங்கன்னா புல்லட்டோட சவுண்டு வேற. ஓகேங்களா? புல்லட்டோட சவுண்டுக்கு அவங்க ஓனாவே ரெட் ரோஸ்டர் இது எல்லாமே அவங்க ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் வில் பி ஒர்க்கபிள். அது அவங்க இதில் ஒர்க் ஆகும். ஸோ எல்லாருக்கும் ஒர்க் ஆகுமா அப்படின்னா இல்லை. ஜீரோ சிவிக் சென்ஸ் நோ. அவங்க பார்த்துட்டாங்க, சரி மேபி ஸ்லோ பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி வராங்க. ஒரு சிலர் ஸ்லோ பண்ணுறாங்க, ஒரு சிலர் ஸ்லோ பண்ணுறது இல்லை. பதட்டம் வந்துடும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆயிடுது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ திஸ் நீட் டு பி கேர்ஃபுல். ஆமாம், இந்த ஹைவேஸில் போகும்போது 6 சைடு பார்க்கணும். எப்பறம் 2 சைடு தானே பார்க்க முடியும், எப்பறம் 6 சைடு பார்க்கணும்? ஃப்ரண்ட், லெஃப்ட், ரைட், பேக், அதுக்கப்புறம் பேக்கில் லெஃப்ட் அண்ட் ரைட். ஓகேங்களா? 4, 5, 6 அது வந்துருச்சே கரெக்டாக. ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்து போனால் மட்டும்தாங்க இது பண்ண முடியும். போயிடலாமா? போயிடலாம். ஹிமாலயனை வச்சுக்கிட்டு என்னடா இப்படி ஓட்டிட்டு இருக்கான் ஹிமாலயனை வச்சுக்கிட்டு. கரெக்டு தாங்க, வைசர் கொஞ்சம் இடிக்குது. ஸோ இல்லைன்னா ஐ வாண்ட் பி புஷ், யூ நோ கை. நம்ம எப்பயுமே புஷ் பண்றதுல தான் ரேண்டே. நானும் ஒரு சில டைம் ஃபீல் பண்ணுங்க, என்னடா இந்த வண்டியை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில டைம், நாட் எவ்ரி டைம், ஒரு சில டைம் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இதெல்லாம் ஓகே, இட்ஸ் மச் பெட்டர் தென் 460, 560 கேட்டகரி பைக். யா, நான் இதை பெட்டராக தான் வச்சிருக்கேன். மேபி மெயின்டெனன்ஸ் ப்ளஸ் கேர். ஸோ நமக்கு முஜாஹித் ப்ரோ இருக்காரு. ஸோ அதனால எனக்கு இந்த மெயின்டெனன்ஸ் ப்ளஸ் கேர் வந்து அவரு கூட ஈக்குவல் ஆகிருது. ஸ்லோப்பிங் மேன், கார்னரிங். Himalayan would survive this type of corner. Survive. பக்கா டூரிங் மிஷின்ங்க. ரொம்ப நாள் ஆச்சு நானே வண்டி ஓட்டி. மேபி 1 month இருக்கும். இந்த நம்பர் பிளேட் இஷ்யூ சொன்ன பார்த்தீங்களா, ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் எனக்கு லேட் ஆயிருச்சு. ஆமாங்க, அதுமே கிளைம் பண்ணிட்டேன். ஸோ நான் எதுக்குமே பே பண்ண கிடையாது. நம்பர் பிளேட்டு, ஃபியூல் டேங்க் வாரண்டி. நம்பர் பிளேட் வந்து டீலர் டிஃபெக்ட், டீலர் இம்ப்ராப்பர் ஃபிட்டு. ஸோ நிறைய இப்படி நான் நிறைய இது பண்ணிட்டேங்க. ரொம்ப கண்டினியூஸாக பேசிக்கிட்டே இருக்கணும். அந்த பிரேக் ரூமா நிறைய ரோடு ஒர்க் போயிட்டு இருக்குங்க. ஆமாம், தருமபுரி டு பெங்களூர் ரூட்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சுட்டே இருக்காங்க. நமக்கும் தொல்லை தந்துட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக ஒசூர்ல ரொம்ப டிராஃபிக்ங்க. ஆனால் வரக்குள்ள கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு, நான் வந்துட்டேன். ஆமாம், ஓரளவுக்கு ஓகே. பட் ஆனால் இப்போ போக்குள்ள ஒசூர்ல எப்படி இருக்குன்னு தெரியல.
ஸோ இன்னைக்கு நான் கம்ப்ளீட் ஃப்ரீ. ஸோ அதனால தான் இந்த வீலாக் எடுக்கிறேன். மேபி இந்த ரூட்டு நீங்கள் சினாரியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ மேபி பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்க்கலாம். ஏ நம்ம நெக்ஸ்ட் லாங் ட்ரிப் போகிறதுக்கு தான் பிளானிங் இப்போ. ஸோ கூடிய விரைவில் அந்த தொகுப்பும் அப்லோட் செய்யப்படும் நமது சேனலில். சேனலோ அப்படிலாம் இல்லைங்க. ரோடு ஒர்க் போறதுனால கொஞ்சம் பயமாவே இருக்கு. ஸோ எப்படி இது பண்றது? மேன், இவங்க தாங்க பிரச்சனையே. அப்பா சாமி, இந்த லெஃப்ட் ரைட்டு பார்த்து வர்றவங்கள கூட ஓரளவுக்கு நம்பி நிறுத்தலாம். இந்த லெஃப்ட் மட்டும் பார்த்துட்டே வருவாங்க பாருங்க, அவங்க ரொம்ப டேஞ்சருங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு சைடு தான் வண்டி வரும். எல்லாரோட ஹைவே கான்செப்ட் எப்படி, லெஃப்ட்ல போற வெஹிக்கிள், ரைட்ல வர்ற வெஹிக்கிள், அந்த கான்செப்ட் வந்து இப்போ நான் லெஃப்ட்ல போறதுனால அந்த கான்செப்ட். ஸோ ரைட்ல போனா அப்படியே ஆப்போசிட்டா மாறும். ஓகேங்களா? அதுல தான் கான்செப்ட் வச்சு தான் போயிட்டு இருப்பாங்க நம்ம ஆளுங்க மோஸ்ட்லி. நம்ம தமிழ்நாட்டுல என்ன நடக்குது அப்படின்னா, இப்ப நம்ம லெஃப்ட்ல போயிட்டு இருக்கோம் பாருங்க, திடீர்னு இந்த சைடு இருந்து வண்டி வரும். அதாவது ரைட்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ல வண்டி ஓட்டிட்டு வருவாங்க. இப்போ இந்த மாதிரி பக்கமா இருக்கு, அதனால நான் இங்க வந்துடுறேன், அதனால நான் இந்த ரூட்டை யூஸ் பண்ணிக்கிறேன், நான் போய் சுத்திக்கிட்டு வளைச்சிட்டு அங்க ரைட் சைடு போயிட்டு மறுபடியும் இந்த சைடு வந்து வளைச்சிட்டு மறுபடியும் லெஃப்ட் சைடு கட் பண்றது. ஸோ நான் இந்த பக்கமே வந்துடுறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் வருவாங்க. ஸோ ரோடு கிராஸ் பண்ணும்போது போத் லெஃப்ட் ரைட் பார்த்தே கிராஸ் பண்ணுங்க, சென்டரும் பார்த்து கிராஸ் பண்ணுங்க. ஏன்னா ஆப்போசிட்ல அவங்க கிராஸ் பண்ணுவாங்க இல்லையா, சப்போஸ். ஸோ இதெல்லாம் நமக்கு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் தான். நம்ம சேஃபா இருந்துக்கணும், சேஃப்டியா இருங்க, அடுத்தவங்க சேஃப்டியும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. அப்படின்னா தாங்க உங்களுக்கும் சேஃப்டி, அவங்களுக்கும் சேஃப்டி. நம்ம வந்து என் சேஃப்டி மட்டும் தான் நான் பார்த்துப்பேன் அப்படி இருக்காதீங்க. ஓகேங்களா? ஆப்போசிட்ல வண்டி போதுன்னா அவங்க சேஃப்டியும் பாருங்க, நம்ம சேஃப்டியும் பாருங்க. சப்போஸ் நம்ம இப்போ ஓவர்டேக் அடிக்கிறோமே, அவர் பார்த்துருப்பாரா? ஓவர்டேக் அடிக்கிறோமே, ரொம்ப பக்கமா போகணுமா, இல்ல கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டே போங்க. ஏன்னா அவங்களும் ஓவர்டேக் பண்ணுவாங்க. ஒரு சிலர் சைட் மிரர் பார்ப்பாங்க, ஒரு சிலர் பார்க்க மாட்டாங்க. let them know நம்ம வரோம், ஏதாச்சும் சிக்னல் சம்திங். மோஸ்ட்லி நான் ஹைவேஸ்ல ஹார்ன் யூஸ் பண்றது இல்லை. ஸோ ஒரு சிலர் பார்க்கல நம்ம அர்ஜென்ட் அப்படின்ற பட்சத்துக்கு நீங்க ஹார்ன் யூஸ் பண்ணலாம் தமிழ்நாட்டில். அது தப்பே கிடையாது. ரூல்ஸ்ல ஹார்ன் அடிக்க கூடாது அப்படி இப்படின்னா நம்ம உயிர் இருக்குங்க மோஸ்ட்லி. அங்க பாருங்க, நான் சொல்ல எக்ஸாம்பிள் இஸ் கமிங் ஆப்போசிட் டைரக்ஷன், பட் அவங்க இங்கதான் பக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. பட் ஆனா அது ரூல்ஸ் கிடையாது இல்லையா? நம்மளும் ஒரு சில டைம் அப்படிதான் போயிருப்போம். நம்ம எல்லாருமே ரூல்ஸை பிரேக் பண்ணல. பிரேக் பண்ணாதவங்க ஒரு சிலர் தான் இருக்காங்க, பிரேக் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆமா, 98% வந்து பிரேக் பண்றவங்க தான். ஒரு 2% தான் பிரேக் பண்ணாம சுத்திக்கிட்டு வருவாங்க. இந்த பாடத்துக்கு அடியில வந்து அந்த பக்கம் போய் மறுபடியும் அங்க கட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா மறுபடியும் அங்க கட் பண்ணி வர்றவங்க. நம்ம ஊர்ல அது ரொம்ப ரேருங்க. அதனால கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பிரேக் பண்ணாம இருக்கிறது நல்லது. நான் ஏன்னா ஹைவேஸ்ல வர்றதே இல்லை. நம்ம வந்தா ஸ்ட்ரைட்டு தான் எப்பயுமே. அதுக்கு தான் வரும் ஹைவேஸ். ஸோ அதனால நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால ஏதாவது ப்ராப்ளம் இல்லையா அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு சில விஷயங்கள் நம்ம தவிர்க்கிறது நல்லது. செடிதான் கொஞ்சம் காஞ்சி போயிடுச்சு ரைட் சைடு இருக்கிறது. தண்ணி வெயில், மழை இல்லை, கொஞ்சம் ஒரு மழை வந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும். எங்க மழை வருது? மழை வந்தா மழையா இருக்கு, மழை இல்லைன்னா வெயிலா இருக்கு. என்னடா இது? ஜோடி ஜோடியா சுத்திட்டு இருக்காங்களே. எனக்கும் ஜோடி இருக்கீங்க பின்னாடி டாப் பாக்ஸ். என் கூட டிராவல் பண்ணதே இந்த பைக்கும் அந்த டாப் பாக்ஸ் தான் அதிகமா டிராவல் பண்ணிருக்கு. ஆமா. ஓ, நம்ம கமிட்மெண்ட்ஸ் கூட போறது இல்லப்பா. நம்ம லைஃபே ஆகும்னு இருக்கு. நமக்கு போதுங்க அந்த டிராவல். இப்படியே இருக்கும். எத்தனை நாளைக்கு? எல்லாருமே சின்ன வயசுல பாத்தீங்களா, நம்ம இந்த எரிக்கல் வந்து பூமியில இடியும், உலகம் ரெண்டா பழக்கம், இந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். இந்த மாதிரிலாம் எப்படா நடக்கும் அப்படின்னு இருக்கும். இப்ப வந்து எதுக்கு அதெல்லாம் நடக்குது? நம்ம ஒன்றும் இப்பதான் வண்டி வாங்கியிருக்கோம்,
ரன்னிங் ஓடிட்டு இருக்கோம், டிராவலு. பாருங்க, மழையே குறைஞ்சிட்டாங்களோ இப்படிதான் இருக்கு. அதான் பச்சை பசேன்னு இருந்துச்சுங்க, மழை குறைஞ்சிட்டு இருக்கானுங்க. ஏன்டா அப்படிலாம் இருக்கீங்க? மழையெல்லாம் நம்மளால உருவாக்க முடியாதுங்க. இந்த விஷயத்துல நான் அக்ரி பண்ணிக்கிறேன். ஆமா, நம்ம என்னதான் எல்லாத்தையும் உருவாக்குனாலும் மவுண்டைன்ஸ் எல்லாம் உருவாக்கவே முடியாது நம்மளால. அதான் ரொம்ப ரேருங்க. அதை குறைஞ்சு எடுத்துட்டா தண்ணி எங்கேயுமே நிக்காது. ஆக்சுவலா தண்ணி நிக்காது. ரொம்ப அந்த சீற்றழுத்தம் தாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் நிறைய ஏற்படுங்க. எந்தெந்த ஊர்ல எல்லாம் மழை எடுக்கிறாங்களோ அந்த ஊர் செழிப்பாவே இருக்காது. நீங்க பார்த்துருப்பீங்க. இதை தப்புன்னு சொல்லல, பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். யாரு இவங்களெல்லாம் தடுப்பா? யாரும் தடுக்கிறதுக்கு இல்லை. விவசாயிகளுக்கு யாராச்சும் சப்போர்ட் இருக்காங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. யாருமே சப்போர்ட் பண்றதும் போது அப்புறம் அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க? கஷ்டமா தாங்க இருக்கு நேற்று பண்ண. Wow. இந்த 0 சிவிக் சென்ஸா தெரியலையாப்பா. மழை அங்கே கட்டுக்கணாங்கன்னா இங்கே ஸ்பீட் பிரேக்கில் கட்டி வச்சுருக்கானுங்க. கேமரா எடுத்தாச்சு. ஆமாம், ஏன்னா இப்போ ட்ரிப்பு போகிறோம், கண்டிப்பாக கேமரா வேணும் டிஎஸ்எல்ஆர். ஸோ அதுக்கு தான். Wow.